இல்ல வேற எதுவும் பலரசம் எது வேண்டுமா? இல்ல காப்பி ஆதாரம் வேண்டுமா என்று கேட்கிறான். அம்மா வயது கழிச்சு வச்சம்மா. லட்சுமி பெண்கொடியானவரே கோயில பிரசாதம் சாப்பிட பத்தியா? ஆமா, வயிறு நிறைஞ்சாலதான் இருக்கு. நல்லா வயிறு ஃபுல் ஆயிட்டு. சரி, சாப்பாடு. ஆமா, இன்னைக்கு யாருக்குமே கோயில நல்ல பிரசாதம். சரிதான், தயிர் சாதம் தான், சாம்பார் சாதம், மோர் சாதம், என்னென்ன சாதங்கள் உண்டு அந்த சாதம் அப்படியே படைச்சு. தேங்காய் சாதம், புளி சாதம், அதனால சாப்பிட்ட பத்தியா? ஆமா லட்சுமி பெண்ணே ஒண்ணும் வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். அப்பதான் அத்தா என்ன ஏதாவது எங்க வீட்டுக்கு வந்து சும்மா இருக்கலாமா? இது வெத்தலை எதுவும் போட்டீங்களா? அம்மா சரி, வெத்தலையா? ஆமா. அப்போது கண்டால் தாய்க்கிழவி மகளானவளும் அத்தா என்ன ஒரு வெத்தலையா போடலாம். ஆமா என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லுகின்ற போது தாய்க்கிழவி மகள் அழைக்கிற அம்மா என்ன லட்சுமி பெண்ணே வா. ஆமா, இந்த வேதாந்த வேதியானவர் இன்னைக்கு வயசு இள வயசா இருக்கு. ஆமா, அதனால உன்னை கண்ட உடனே மயங்குவார். ஏன்னா வயசு அப்படி. ஆனா இதே ஒரு 40-45 தாண்டிட்டா சரி, முகமெல்லாம் சுருக்கிடுச்சு. ஆமா, அப்போ பக்கத்துல வருவாரா? வரமாட்டார். அப்போ இந்த வேதாந்த வேலையை என்னைக்கும் ஒண்ணு மறக்காம இருக்கிறமானால், ஆமா மறக்கவே கூடாது. அதுக்கு நான் ஒரு சரி மருந்து தான். ஆமா, மருந்து தருகிறோம். எம்மா அந்த மருந்து இருந்து சாப்பிட்டா எதுவும் உடம்புக்கு உயிருக்கு ஒண்ணு வராது. வராதுல்ல? ஒண்ணு என்னைக்கும் மறக்க மாட்டார். ஆமா, இது வசியமை. அந்த மருந்தை சாப்பிட்டால் போதும், ஒன்னு ஆயுள் காலம் வரைக்கும் மறக்கவே மாட்டார். இந்த நிச்சயமாகவே அம்மா எப்பன் சொத்தை நிமிஷத்தில் பறித்திடுவே. பச்சோந்தினா கூந்தி கைப்புறத்தி பிளி பாய்ந்தையை பிடித்தால் அச்சமி தன்னதினை அடித்திடும் உங்களில் இட்டால் புடம்பு வைத்தாள். ஆமா, தொட்டு தெரியாது என்னை ஒன்று இட்டால் புடம்பு விட்டாள். மாப்பிளா கொய்யா சாதனத்து எடுத்து கொண்டு எம்மா. ஆமா, இந்த மையம் மட்டும் சரி ஏது பாப்பா வெத்தலை மட்டும் தான் சாப்பிடுவாரு. ஆமா, அதோட வெத்தலையோடு வெத்தலையா சுண்ணாம்பு தடவமோ தடவிடுமா? சுண்ணாம்பு தடவை பத்தியா? ஆமா, இந்த மையம் மட்டும் தடவி கொடுத்து வச்சுக்க. அவருக்கு தெரியாம தடவு. அந்த வேதிய பாப்பாலும் பாப்பா
சட்டம் நடக்கும் போது பணத்தை எல்லாம் அழகாக பணம் அந்த பணத்தை எடுத்து அள்ளி அள்ளி கொடுக்கிறார். ஆமா, வேதியர் கொடுக்கிறார். அது வாங்குகிறார் லட்சுமி. இந்த உளுத்த பாக்கு போட்ட தோசைக்குங்களா? ஆமா, அவன் தலா அப்படியே சுத்து. ஆமா, கிரு கிருன்னு வருது அவருக்கு. கிரு. ஆமா, மடியில் உள்ள பணம் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். மனம் போல கொடுக்கிறார். ஆமா, இஷ்டம் போல கொடுக்கிறார். தோல் விட்டு கழுத்துவதற்கு 90 பணம் கொடுத்தார். ஆமா, 90 பணம் கொடுக்கிறார். மார்பு சட்டை கழுத்துவதற்கு ஆமா மடி நிறைய பொண்ணு அள்ளி கொடுக்கிறார். பொண்ணு எடுத்து கொடுத்த போது சரி, அந்த தாய்களின் மகளுடைய மாளிகையில் இருந்து இருந்து கொண்டனவா வேதாந்த வேதமுறை பாப்பான். அந்த பாப்பாரும் சரி, அந்த அழகான தார்குலதார் பெண்முடியாள் பெண்ணானவரும் லட்சுமி தாசி மீது ஆசை கொண்டு அவரோடு சல்லாசமாக உல்லாசமாக சரி ஆனந்தமாக ஆமா இருக்கிறார். அப்படி இருக்கின்ற நேரம் மாலை நேரம் ஆச்சு அல்லவா ஐயா? என்ன வேதியரே நேரம்? ஆமா, மாலை நேரம் ஆகிட்டது. கற்கள் ஆகும் போது ஆமா, கொஞ்சம் கற்கள் ஆகும் போது அம்மா இப்ப பூஜை செய்ய வேண்டாமா? ஆமா, பூஜையாவது செய்ய வேண்டும் அல்லவா? ஆடி போடி நீ பூஜையாவது ஈஸியாவது. ஆமா, உன் முகத்தை பார்த்தாலே பூஜை வச்ச பார்த்தா நீ இருந்தாலே போதும், பக்கத்துல இருந்தாலே போதும் அம்மா. ஐயா, உனக்கு என்ன ஆச்சு? தலைக்கு பிடிச்சிட்டா ஐயா? பூஜை செய்ய போறதா விடமாட்டாங்க ஊருக்காரங்க. சரி, தொழில் உரிச்சுடுவாங்க. அப்புறம் என் ஆத்த நீ என்ன கிணத்தையில கொண்டு போகுது? சரி, இங்கதான் இருக்கும். எப்படாலும் எல்லாம் போயிட்டு வாங்க. ஆமா, வேதாந்த வேதியர் வேதகுல பாப்பா பாப்பாரும் அந்த தாய்களின் மகனானவல்லவா இடத்தில் உரைத்து கொண்டு அந்த வேதாந்த அழகான அரண்மனைக்கு வந்து குளித்து நீராடி சரி அணிந்து கொண்டு வேதாந்த வேதல் கோயிலுக்கு வந்து பறந்து பேச வைக்க. ஆமா, ஏன்னா ஏன் பேச வைக்கிறியா? சரி, எதுக்காண்டி? ஆமா, லட்சுமியை பாக்கிறவ எடுத்து அந்த வேதாந்த வேதனுடைய முகமானது செழிப்பா இருக்கு ஐயா. என்ன தாய்க்கிழமை மகளை பார்க்காம அவருக்கு மகன் இருக்க முடியவில்லை. புன்னகையோடு ஆமா பார்க்கணும்ல, வேண்டும் வேணவா? மதுரை பூசை வைக்கிறது, பூசையான செய்து கொள்வார். மணி அடிக்கும் போது மணி அடிக்க முடியாது. ஆமா, தீபத்திற்கு காமிக்க முடியாது. சரி, பறந்து போராது. எந்த வேதாந்த வேதியரும் ஆமா, அந்த வேதாந்த வேதிய
கோவில் உடமையெல்லாம் பாப்பாரும் சாரி ஓடுகிறார் சாரி ஓடுகிறார் அலங்கியத்தை எடுப்பார் சாரி ஓடுகிறார் அள்ளி அள்ளி கொடுத்தா 6 லட்சம் மண்ணுடவையும் 6-7 நாளைக்குள்ளாக அள்ளி கொடுக்கிறார். ஆச்சரியப்பட்டாலும் அளக்காமப்பட்டா எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு போட்டோம்னு தெரியாது. அந்த வேதாந்த வேதி வேதமுறை பாப்பான். ஆமா பாப்பான். தாய்க்கிளை மகளிடத்தில் சரி 6 லட்சம் பொண்ணுடைய கொண்டு அள்ளி அள்ளி கொண்டு 6-7 நாளைக்குள்ள கொண்டு மொத்தம். ஆமா ஐயா சரி கொடுத்தாரு. ஆமா அள்ளி அள்ளி கொடுத்தாரு. அடுத்த நாள் கொடுக்கணும். ஆமா என்ன இருக்கு? பொண்ணு இல்ல பொருள் இல்ல. பொண்டாட்டி கழுத்துல மஞ்சள் கயிறு மட்டும் தான் கிடக்கு. அம்மையப்பன் கோயில்ல சரி நாக்கில்லாத மணியும் அது மட்டும் தான் இருக்கு. சூட தட்டி நிலைச்சு போய் தான் கிடக்கு. ஆமா அது நிலைச்சு போய் கிடக்கு. அத்தனை கூட சேர்த்தாச்சு. ஆமா அள்ளி அள்ளி கொடுத்து விட்டார். அந்த வேதாந்த வேதி வேத பாப்பாரும் அள்ளி அள்ளி கொடுத்து விட்டு அந்த மறைவு பாப்பான் வேதிய பாப்பானவன் நீ போடுவேன். ஆமா கையில காசு இல்லையே பொன் பொருள் இல்லையே. அவன் முகத்தை வரை பார்க்காம இருந்தவன கை கால விடுபடுங்க. ஆமா பார்க்காம இருக்க முடியல பார்க்கவும் போகணும். ஆமா கையிலையும் ஒண்ணும் இல்ல மடியில ஒண்ணும் இல்லையே. மடியில கரமும் இல்ல. சொல்லுவாங்கல்ல பஜாருக்கு போனா சரி 10 ரூபா தண்ணி என்னைக்கும் போகணும். ஆமா அதான் சொல்லுவாங்க. தாய் வீடு போனாலும் தன்னை பேணி போகணும். போக வேண்டும். நமக்கு தேவைக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் சேர்த்து வச்சுக்கணும். பக்கமா வச்சுக்கணும். ஆமா இருக்கணும் தெரியாம வச்சுக்கணும். ஆமா
அப்ப உனக்கு தேவைக்கு கொண்டு வரல. சரி, வெப்பன்ஸ் வாங்கணும், இப்படி கொடுக்க கூடாதுல்ல. நமக்கு என்ன வேணுமோ, ஒரு ஊருக்கு வரணும்னா அந்த ஊர்ல இருந்து மறுபடியும் வீட்டுக்கு போது வரைக்கும் சரி ரிட்டனுக்கு பைசா வச்சுக்கணும். வேண்டும் வேண்டும், அது பின்னாலப்பா வச்சுக்கிட்டா நல்லது. சரி அப்படியா? சரி, நாளைக்கு பார்ப்போம். நான் தன்னாடி போய்கிட்டு இருக்கேன், எந்த போன போட்டு எந்த போனோம்னு பார்ப்போம். தாய் வீடு போனாலும் தன்னை நம்பி போகணும், போக வேண்டும். 100 ரூபாய்க்கு 200 ரூபாய் வைக்கிறது தப்பு இல்லை, கிடையாது. வச்சுக்கிட்டா நல்லது. இல்லைன்னா என்ன ஆகுது தெரியுமா? காற்று போனது தவிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, வேதியை நினைக்கிறாக என்ன பொன்முறை எல்லாம் கொடுத்து விட்டோம். அறுவை பெண்ணா தாய் கிழவியும் மறக்க முடியாமல் தான் குணலால் பெண்குடியாள் பெண்ணானவள் அந்த தாய்க்களை மகளை மறக்க முடியல. ஆமா, முடியவில்லை. பணமும் இல்ல, போகாம இருக்க முடியல. சரி, ஆத்தியா கடற்கடை தருவாங்களா? ஆமா, தரமாட்டார்கள். ஐயா, ஒரு பசிக்கு ஒரு 10 ரூபாய் தாங்க சொன்னா யாரும் கொடுப்பாங்க? ஒரு காப்பி குடிக்கணும்னு சொன்னா யாரும் 10 ரூபாய் கொடுப்பாங்க? ஆமா. நான் கூத்தியா வீட்டுக்கு போகணும், சரி காசு தாங்கன்னா தருவாங்களா? காசி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி யாராவது கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டார்கள். எடுத்து கொடுக்காத கொடுத்துருவாங்க. பிஞ்சு போகும், பச்சை பிஞ்சு போகும். ஆமா, அந்த தாய் கிழவி அதை பார்க்க முடியாமல் நேரிய பார்ப்பான் அன்னைக்கு வரைக்கும். சரி, பட்டத்தான் சந்தன குங்குமம் தான், குங்குமத்தோடு எப்பா பட்டத்தால் என்ன அவருடைய போனது செய்யலங்க. சரி, சிப்பா சட்டத்தான், சிவப்பு பட்டு தான், லைட்டு கொஞ்சம் வேண்டி தான், அதுக்கு ஒரு கோல்டு வாட்சி தான், 2 மோதிரம் 3 மோதிரம் தான், இதுல வேற காணாத வரைக்கும் சென்று தான் எல்லாம் போட்டுக்காரு. ஆனாலும் என்னாச்சு? என்ன பதறுதான், கையில உடம்பு இல்லையே. ஆமா, பொன் பொருள் இல்லையே. வேதாந்த வேத குலப்பாரு. ஆமா, எண்ணுகிறார். கையோட இல்லாம தலையில நேற்று எடுத்து முக்காடு போட்டு வாரார். முக்காடு போடாச்சு. ஆமா, எப்படி வராரு? முக்காடு போட்டு கொண்டு வருகிறார். முக்காடு போட்டு. ஆமா, அந்த வேதியை பாப்பான் நானவன் அந்த தாசி உட விடுகிறே.
கையில பணம் இல்ல. ஆமா, முகவாட்டத்தோடு வருகிறார். முந்தி வேட்டியெல்லாம் உடஞ்சுதான் நடக்கு. சரி, என் பாவி மடியில திருநாட்டு போய் கூட காணுமா? ஆமா, அவர் வரதே சரியில்லையே. என்று இருந்த தாய்க்களை மகளானவள் சிவகாமி பெண்ணானவள் நினைக்கிறார். பார்த்தால் இன்னைக்கு பணம் இல்லாம இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டோம்னா அதே பழக்கமாயிரும், அதே பழப்பா போயிடும். ஆமா, சில கடைக்காரர் பார்ப்பாரு, ஒரு நாள் கொடுக்கும், ஆமா, 2 நாள் கொடுக்கும், கொடுக்குறோம், ஒரு வாரம் கொடுக்கலாம். ஆனா அந்த ஒரு வாரத்துல இந்த ஒரு வாரத்துல பணம் கொடுத்தா தான் சரி மருந்து வாங்க முடியும். அடுத்த திருப்பி டீ கிடைக்கும், காபி கிடைக்கும், வடை கிடைக்கும், பலகாரம் கிடைக்கும். ஆமா, அதை விட இன்னொரு பேர் வெந்நீர் போடுவாரு, சுடர் கூட ஊத்திடுவார். இதே குழப்பா போய் சொல்லுங்க. ஆமா, தெரிஞ்சாலும் தெரியாதாலும் கடவுள் அவரு பால் என்ன தண்ணி சும்மா வாங்கிட்டு வர்றாரு. சரி, ஒரு வாரம் கழிச்சு கொடுத்தா கொடுக்குறோம். ஆனா வேதாந்த வேதிய மடியை பார்த்தா முந்தியெல்லாம் உடஞ்சி கிடக்கு. ஆமா, ஒண்ணும் இல்ல. என்ன செய்யலாம்? சரி, இதை செய்யலாம். நடை ஏற்றலாமா? நடை ஏற்ற கூடாது. நடை இன்னைக்கு ஒரு நாள் ஏற்றிட்டோம்னா அதே பழக்கமாயிரும். இந்த வேதியனுக்கு இதே புழப்பா போயிடும். ஆமா, என்று சொல்லி பொழைவாளரா பெண்ணாள். ஆமா, சிவகாமி பெண்ணானவள். சிவகாமி தாசி பெண்கொடியால் மனதில் எண்ணிக்கொண்டு ஒரு சும்மா விடப்படாது என்று 2 கேள்வி கேட்டாலும் ஆமா நறுக்குன்னு கேட்கணும், நாட்கள் கேட்கணும். ஆமா, இந்த பக்கம் தலை வச்சே பார்க்க கூடாது. எப்பா, ஆமா, அந்த பசங்க யாரும் போவாங்களா? போக மாட்டாங்க. என்ன பாக்குறேன் அப்படின்னா தம்பி அதான் நினைக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. போல அப்படி சொல்லிட்டு மரியாதை குறைய அப்படின்னு கொஞ்சம் லேசா இங்க தலை வச்சு கொடுக்கூடாதுப்பா. ஆமா, சொல்லுவாங்க மதியாளர் வாசல் மிதியாது. இந்த வேதாந்த வேதியை கண்டா எப்படி வேணுகிறா தெரியுமா? எப்படி அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தா இங்க குட்டி இங்க வாழ்ந்துதான். எங்க சொல்லாலே கொள்ளுதான், சொல்லாலே கொள்ளுதான். அறுவை பண்ணாலும் ஆமா, லட்சுமி தாசியானவள் ஆனவள் தாய்க்கிழமை மகள். சரி, அந்த லட்சுமி தாசி இல்லாத நேரத்திலே கண்ணா எப்படி பேசுறா தெரியுமா? எப்படி? காசு உள்ளோம், ஆமா, பணம் உள்ளோம், சரி, கல்ல தாசி வீடு வரலாம் போலாம். என் முடியுமா? ஐயா, உனக்கு தான் பணம் இல்லையே, காசு இல்லையா? உனக்கு ஒரு பஜார் தெரிஞ்சமா? கொஞ்சமா 10 ரூபா இருந்தா கடைக்கு போலாம். ஐயா ஒரு டீ கொடுங்க, ஒரு காபி கொடுங்க, ஒரு வடதாங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா பைசா இல்லாம கேட்ட தருவாங்களா? சும்மா கேட்ட தருவாங்க. அது எப்படி பாஸ் தருவாங்க? ஒரு நாள் கொடுப்பாரு, மறுநாள் ஆமா ஒரு வாரம் அந்த வேதாந்த வேத குழப்பாப்பானை கண்டா எப்படி பண்ணுகிறா? செத்தவனே பாப்பானே
போனாலும் விட்டு நாமல் போக வேண்டும் என்று ஏறிய பாப்பா தாய் கிழவி பேசுவார்த்தை தனிமறையோர் அவரத்துக்கு நம்ம சொந்தங்கள் பந்தங்கள் வெண்டாட்டி பிள்ளைகள் ஆமா விட மாட்டாங்க கோயிலுக்கும் போக முடியாது. கோயிலுக்கு போனாலும் கோயிலுடைய உடமை எல்லாம் கண்டு கோயில் உடமை எங்க கேட்பாங்களே 6 லட்சம் பொண்ணுடமை எங்க வச்சிருக்கோம் கேட்பாங்களே. ஆமா என்ன பதில் சொல்ல முடியும்? ஒண்ணும் சொல்ல முடியாது. அதனால் வேதிய பாப்பா வீட்டுக்கு போனாலும் அங்க போனாலும் பேசுவாங்க. ஆமா கோயிலுக்கு போனாலும் பேசுவாங்க. அப்ப எங்கதான் போக? ஏன்னா சரி நாம் எடுத்தோம் அல்லவா? ஆமா எடுத்தாலும் இப்படிதான் வரும். இறைவனை நம்பாமல் நம்பிடாமல் அந்த இறைவனுடைய சொத்தையெல்லாம் வாரி கொடுத்தவன் தாய்க்கிழமை மகளிடத்துல தாசிபுரத்துல. ஆமா அள்ளி கொடுத்தவன் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. எங்க போனோம் அங்கதான் போகணும். ஆமா அங்க போனா சரி மதிப்பு உண்டா? கிடையாது. மரியாதை உண்டா? கிடையாது. எடுத்து கொடுக்காம புறாவும். ஆமா அது உங்க வீட்டாடி எந்த வீட்டாடி? சரி தருமடியா இருக்கும். டப்பா உடையும் அடி அந்த அடி வேற, நீ நினைக்கிற அடி வேற, இந்த அடி வேற. டப்பா உடைஞ்சிரும். எப்பா ஒரு மனிதன் தவறு செய்கின்ற போது அந்த மனிதனை கண்டா அவன் தவறு என்னன்னு முத பார்ப்பாங்க. சரி சின்ன என்ன தவறு முத பார்ப்பாங்க. ஆமா தவறு பெரிய தவறான்னு பார்ப்பாங்க. தெரியாம பேசாம சரி எதப்பா பெரியாம பேசாம விடு விடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமா
அதே மாதிரி தெரிஞ்சே செய்தால் குடிச்சு தள்ளாட்டி வளர்ந்துக்கையா இல்லை நல்லதான் தான் அப்படிலாம் ஒன்றும் போக மாட்டேன்ப்பா இல்லை திடீர்னு தள்ளாட்டி வரா சரி பரவாயில்ல தம்பி அவனை தூக்கி எங்க போடுங்க ரெண்டு காலையும் முடிச்சு ரெண்டு கையும் முடிச்சு தூக்கி கொண்டு போட்டுருவாங்க எங்கேயோ ஒன்று சேஃப்டியா வந்து சேர்த்துருவாங்க ஆனா பெண் வீட்டுக்கு போகணும் அந்த பெண்ணவளை கண்டோம் பேசணும் வேற மாதிரி பேசணும் வச்சுக்கோங்க அட்டி பார்த்து தருமாட்டி விடும் எங்க வந்து எங்க வந்துடும் அதனால இனி வீட்டுக்கு போனாலும் மோசம் கோயிலுக்கு போனாலும் கேடு வந்து சேரும் அதனால் வேதி பாப்பான் பாப்பான் பட்டணத்தை விட்ட பாப்பாம் பரதேசம் போக வேண்டும் வேண்டும் என்று அந்த வேதி பாப்பான் என்ன செய்கிறார் என்ன செய்கிறான் ஐயா அந்த பரசபதி ஒரு ஜானியே கட்டலையும் அதுக்குள்ள கனவு புருஷங்க மன்னவருங்க புருஷங்க வச்சாங்க யாருமா அது எம்மா யார் யாரம்மா உனக்கு தெரியாதா தெரியாதா தெரிஞ்சும் தெரியாம பேசுறேன் இப்படி பேசலாமா எம்மா என்ன அந்த வேதியர் வந்தாரா வேதிய பாப்பா வந்தாரா வந்தா போயிட்டான் எம்மா அந்த வேதை நீ நம்பாதல்ல நம்ப வேண்டாமம்மா ஏம்மா நம்ப கூடாதுங்க எதற்காக அந்த வேதியம் கையில பணம் காசு ஒண்ணும் இல்லை பொன் பொருளும் இல்லை பணம் கொடுக்கவும் யாரும் இல்ல ஆமா கையில உடம்பு இல்ல ஒண்ணுமே இல்லாம வரான் கடன் கொடுக்க யாரும் இல்ல யாரும் கிடையாது எம்மா என்ன ரிஜிமி லட்சுமி பெண்ணு அந்த பாப்பா இந்த மாதிரி கிடையாது வேற ஆமா இப்ப இருக்க பவுன்ஸ் வேற இப்ப இருக்க நிலைமை வேற ஆமா காசுக்கு சரி பிரயோஜனம் இல்லை இல்லை
பாப்பான நம்பி ஆமா கடன் கொடுக்க கூட ஒருத்தர் கிடையாது, ஒருவரும் கிடையாது. எம்மா என்ன என் மகளே, சரி லட்சுமி ஒன்னு நான் கண்களை கொடுக்கணும்மா. விடமாட்டேன்லவா தாய்க்களையும் வார்த்தைக்காதம்மா. சரி பாப்பானை ரொம்ப வழி இல்ல. பணம் காசு எல்லாம் இழந்தாச்சு. ஆமா காசு கூட வழியில்லாம இருக்கிறான். பொண்ணும் கிடையாது, பொருளும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கூட ஆளு ஆமா ஊதுரைக்கும் கிடையாது. அதனால சொல்றவங்க கேளும் அவளே. எம்மா ஏன் லட்சுமி அப்பதான் பாக்கலாம். அம்மா என்னம்மா இந்த மாதிரி நினைச்சிட்டியா? காசு இருந்தா பல்ல காட்டணும். ஆமா பணத்துக்காக பல்ல காட்டக்கூடிய தாசி நினைச்சியா நீ? காசுக்கு பல்ல காட்டக்கூடிய தாசி கிடையாது. கிடையாது அம்மா. அந்த மாதிரி என்ன நினைக்காத. நினைக்க வேண்டாம் அம்மா. சரி நான் வாழ்ந்தாலும் அவரோடு, செத்தாலும் அவரோடு தான், இறந்தாலும் அவரோடு. ஆமா இருந்தாலும் அவரோடு, இறந்தாலும் அவரோடு. அவரோடு தான் அம்மா அப்படின்னு சொன்னால. சரி அடி பெண்ணே நம்பாதம்மா. வேதியரை நம்பாதம்மா. இந்த வேதியரை மட்டும் நம்பாதே. கேட்டாளா? கேட்கலையா? அந்த வேதியரை நம்பாதே என்று தாய்க்கிழமை சொன்னாலும் கேட்டாளா? லட்சுமி பெண்ணானவள் கேட்கிறாளா? அந்த வேதியர் படுத்தாலே பொண்ணும் பொருளும் பொன் உடம்பையெல்லாம் அள்ளி கொண்டு சமர்ப்பணி மாலைகள் ஆமா இழுத்து உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் போட்டுருக்கா. மழையா சூடுதா அப்படியே அள்ளி அவர் கொண்டுகிற பொருள் எல்லாம் அப்படி தங்க சரப்படியா போட்டு. ஆமா கையில காலில மூக்கல எல்லாம் போடலாம். என்ன அவர் கொடுத்தது தானே? ஆமா பொண்ணுடனே அவர் கொடுத்தது இல்ல. அவர் வீட்டுக்காரி. சரி அம்மையப்ப கோயில் உடமை. ஆமா அள்ளி கொண்டு வந்தால. சரி அந்த பொன் பொருள் கொஞ்சமா நெஞ்சமா? யாருக்கே அம்மையப்பன் கோயில் சொத்துடமே 6 லட்சம். 6 லட்சம் பொண்ணுடமை சொல்லவா செய்யணும். அவர் வீட்டுடமை அது மாதிரி ஒரு தாங்கும். ஆமா ஐயர் இல்லையா? நிறைய வச்சிருப்பாங்கல்ல. அவருக்கு என்ன செலவு? கோயில உண்டை கட்டி ஜாதம் உண்டு. ஆமா அதுக்கு தேங்காய் பழம் உண்டு. தேங்காய் எடுத்து ஒரு பச்சை மிளகாய் மட்டும் விலை கொடுத்து வாங்கணும். பச்சை மிளகாவும் வாங்கணும். சரி கோயில் எழுதி சாப்பிட்டா போதும். உண்டை கட்டி ஜாதம் காலி. துட்டு உள்ள பேங்க் அக்கௌண்ட்ல சேர்ந்துட்டே இருக்கும். ஆமா சாப்பாடு மிச்சம். கேட்டா அக்கௌண்ட் இல்ல, அக்கௌண்ட் இல்லம்மா. ஆமா ஆனா அங்க ஒரு 8 லட்சம். ஆனா கேட்ட 4 கார்டு இருக்கு. ஆனா 10 பைசா இல்ல. ஆமா ஆனா இல்லைன்னு சொன்னா ஒரு இல்லாம போயிருக்கும். அவ்வளவு உழைச்ச காசு. இல்லாத கூட உள்ள ஆடின காசு நிறைய இருக்கு. ஆடி உழைச்ச காசு. அந்த பொண்ணும் பொருளும் சரி 1 2
6 லட்சம் 6 லட்சம் பொன்னுடைமை அள்ளி கொடுத்தாரு வேதியரு. வேதிய பாப்பான். அந்த வேதிய பாப்பா கொடுத்த பொண்ணு பொருள் எடுத்து அப்படியே மாட்டு. ஆமா, அள்ளி அள்ளி சரப்படியா மாட்டுதா. ஆமா, சும்மா மாட்டுதா. சரி. தங்கத்தினால் செய்த மணி தாவிடமா முகத்தியா, 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 கண்மலையில் பொன்மலையில் மாட்டின, கண்மலையில் பொன்மலையில் மாட்டின, கைவரலதின மோதிரங்கள் பூட்டினார் தங்கத்தினால் செய்த மணி தாவிடமா முகத்தியா, கண்மலையில் பொன்மலையில் மாட்டின, மோதிரங்கள் முகத்திய மச்சகல்ல 3000 முன்பருமா, முகத்திய மச்சகல்ல 3000 முன்னேறுமா, முகத்திய மச்சகல்ல 3000 முன்பருமா, ஒரு புள்ளாகை அரும்பு பூக்களை கொண்டு அப்படியே தலையில அந்த மாவுசைக்கு அழகாக இருக்கிறாரே பெண்முடியால் போல் அந்த மாதிரி அழகு இந்திராணி போல் அழகு ரதிதேவி போல் அழகு ரம்பை போல் அழகு
அந்த மாதிரி இருக்கிறாள் இந்த லட்சுமி தாசி. லட்சுமி ஐயா அழகுனா அழகு அப்படிப்பட்ட அழகு. ஆமா கொள்ள அழகோடு இருக்கிறாள் அந்த லட்சுமி தாசி பெண்குடியால் அழகாக தந்து சிறப்பணிவார்கள் அறிந்தார். ஆமா நீங்க அணிந்து கொண்டு பாப்பா தேடி வருகிறாளே பெண்குடியானவள் ஏதிய வீட்டுக்கு பக்கமா வந்து பாக்குறா. சரி பக்கத்துல விசாரிக்க ஐயா வேதி இருக்காரா? வேதிய பாபா இருக்காரா? எங்க போனாலே யாருக்கு தெரியும்? ஆளே காங்கலி அம்மா. சரி பாப்பா நான் காணுவேன். ஆமா வேதாந்த வேதியரை காணும் என்று அக்கரகார விட்டு கோவிலுக்கு வந்து பாக்கு. அங்கே இருக்காரா? இல்ல இல்ல கிடையாது. அப்போதான் கண்டு கண்டு ஒருவேளை வேதியர் சரி வேதிய பாப்பா பட்டணத்தை விட்ட பாப்பா சரி போனாலும் பேருப்பாரோ. ஆமா இருந்தாலும் இருக்கலாம். அந்த வேதாந்த வேதியர் ஆமா வேதகுல பாப்பா தேடி 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 கொண்டு பல சகோதரெல்லாம் தேடி தேடி பார்க்கறாங்க. ஒரு பக்கமும் பாப்பா இருக்கா. ஆமா அங்கும் இங்கும் அலையுதா. அத்தான் ஆமா மச்சான காணுமே. ஆமா என் புருஷனை காணுமே. இந்த ஊருக்குள்ள மச்சான பாத்தீங்களா? தேடி தேடி வாரா. ஆமா தேடி தேடி பாக்கா. அங்க எங்க தேடுறது கிடைக்காதா? அவர்தான் போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? பட்டணத்தை விட்டு பாப்பா. ஆமா பரதேசிமா அந்த பாப்பாவை தேடி பதிகாரி பாப்பாவி அதிகாரி வாராதே பரசபதி விட்டல்லவோ அதிகாரி வாராதே பரசபதி பாட்டு பாதையா கைமுடைய வாராதே இருக்கும் உயிரமே கண்டீரோ ஆடி வரும் மயிலினமே சாமி பார்த்தீர்களோ வரும் மாநிலமே கண்டீரோ கோவிடும் முயலினமே கோவிடும் முயலினமே கண்டீரோ பாப்பாரும்
இந்த வேதாந்த வேதியில் சற்று தூரத்துல ஆமா கை சடைந்து கால் சடைந்து வேதியை பாப்பா அப்படியே மெதுவா போற. ஆமா மெதுவா நடந்து போறாரு. சொல்லுவாங்கல்ல சுறுசுறுப்பு இருந்தா சரி. கொஞ்சம் வேகமா போவாங்க. ஆமா 10 ரூபாய் 20 ரூபாய் மடியில இருந்துன்னா ஆமா கொஞ்சம் கொஞ்சம் வேகமா வேகமா போவோம். தண்ணிக்கே வழி இல்லை, டீக்கே வழி இல்லை, எங்க போய் விறுவிறுப்பா போய் என்ன செய்ய அப்படின்னு வேதாந்த வேகம் அடி மேல அடி வைக்காது. ஆமா ரொம்ப சௌரியமா. ஆமா வாடி வயசுல துருசமா தான் கேட்கும். அந்த வேதாந்த வேதியன் வேதபல பாப்பா தாட்டையிட்டா கை இழுத்துரும். அந்த வேதியன் வருகின்ற நேரம் நேரம் இந்த பாப்பால சற்று தூரம் போக கண்டாலாம் அத்தா அத்தா இத்தானோ அத்தா அத்தா எங்க போறிய கண்டா எம்மா தேனா திருப்போம். எம்மா யாருக்கே உன்னை நம்பி சரி வந்தது போதும். பொண்ணை இழந்த, பொருளை இழந்தேன், என்னுடைய மதிப்பை இழந்த, ஆமா மரியாதை இழந்த, இழந்துட்டேன், பணம் காசு இழந்த, சரி மதிப்பு மரியாதை எல்லாம் போச்சு. ஆமா என் நிம்மதி போச்சு. ஊருக்காரங்க மதிக்கிற, பொண்டாட்டி மதிக்கிற, பிள்ளை மதிக்கிற எல்லாம் போச்சு. ஆமா அதான் தெருவோட போறேன். சொல்லுவாங்கல்ல இருக்கும் இடத்தில் இருந்து விட்டா எல்லாமே சௌக்கியமாகிவிடும். கண்டிப்பா இல்லாத இடம்